நைஜீரியாவில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 700ஆக உயர்ந்துள்ளது. நைஜீரியா நாட்டில் பருவ காலங்களில் மழை வெள்ளம் என்பது புதிதல்ல. இதில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுவது மட்டுமன்றி அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் வெள்ளம் புரட்டி போட்டு விடுகின்றது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக நைஜீரியா நாட்டின் வடக்கு மத்திய பகுதியில் நஜார் மாகாணத்திற்கு உட்பட்ட மொக்காவா நகரில் கனமழை பெய்து வருகின்றது. தலைநகர் அபுஜா நகரில் இருந்து மேற்கே 380 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த நகர் முக்கிய வர்த்தக மற்றும் போக்குவரத்து நகரங்களில் ஒன்றாக உயர்ந்துள்ளது. நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள விவசாயிகள் வெங்காயம், பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் பிற உணவுகள் பொருட்களை எடுத்து வந்து இந்த நகரில் விற்பனை செய்வார்கள். இவற்றை நாட்டின் தெற்கு பகுதியில் இருந்து வரும் வர்த்தகர்கள் வாங்கிச் செல்வார்கள். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இந்த பகுதியில் கனமழை பெய்து வருகின்றது. இதனால் நகர் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகின்றது. வெள்ளத்திலிருந்து தப்பிக்க பல்லாயிரக்கணக்கானோர் புலம்பெயர்ந்து சென்றுள்ளனர். தொடர் மழையால் பொதுமக்களின் இடுப்பு வரை வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகின்றது. வெள்ளம் அதிகரித்து 500க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் மக்களை மீட்கும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 2 சாலைகள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. 2 பாலங்கள் உடைந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி போலா திபுனு பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் நிவாரணப் பொருட்களையும் தற்காலிக புகலிடம் வழங்கும் உதவியையும் காலதாமதமின்றி உடனடியாக செய்யும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். எனினும் வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 700ஆக உயர்ந்துள்ளது. பலர் காயமடைந்துள்ளனர். 500க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. இதுபற்றி உள்ளூர் அதிகாரி மூசா கிம்போகு செய்தியாளர்களிடம் கூறும்போது, மீட்பு முயற்சிகள் நிறுத்தப்பட்டுவிட்டன, ஏனெனில் யாரும் உயிருடன் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இல்லை என்று கூறினார். இதனால் மொத்தத்தில் 700 பேர் பலியாகியுள்ளார்கள் என அஞ்சப்படுகின்றது. இந்த பகுதியில் 60 ஆண்டுகளில் இல்லாத வகையில் வெள்ளம் ஏற்பட்டு நிலைமையை மோசமடைய செய்துள்ளது. அணை ஒன்று உடைந்து வெள்ள நீர் வெளியேறி வருகிறது என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் அதிகாரிகள் இதனை உறுதி செய்யவில்லை. நைஜீரியாவில் 2022ஆம் ஆண்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் 600க்கும் மேற்பட்டோர் பலியாகினார்கள். 13 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டனர். ஆண்டுதோறும் இதுபோன்ற தொடர் கனமழை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றால் மக்கள் உயிரிழப்பது தொடர்ந்து வருகின்றது.